இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு நரி ஒரு முயலை வேட்டையாட முழு வேகத்துல அந்த முயலை துரத்திக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிருச்சு. கடிக்கலான்னு வர நேரத்துல அதோட முழு பலத்தை யூஸ் பண்ணி அதோட வாயை க்ளோஸ் பண்ணுது. ஆனா கிடைச்சது முயல் இல்ல, முயலோட வால் முடிதான் அது வாயில மாட்டுச்சு. அந்த முயலுக்கும் என்ன ஒரு ஆனந்தம். அதுக்கு முன்னால இருக்க சேர பின்னங்கால வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. ஆனா அந்த சேரோ இப்போ அந்த நரி மூஞ்சிலே வந்து விழுந்துருச்சு. அந்த நரியோ அவமானத்தோட உச்சத்துல இப்ப பசியெல்லாம் மறந்துருச்சு. கோவத்துல ஓ சாவி ஏன் கையில தாண்டா அப்படின்ற மாதிரி முழு வெறியோட அந்த முயலை துரத்திக்கிட்டு இருக்கு. அதோட கடும் பசிக்கு வழியிலே கிடைக்கிற ஈஸியான வேட்டையை கூட அது கண்டுக்கல. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இனிமே அந்த முயலை வேட்டையாடாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்ற ஒரே எண்ணம் தான் அந்த நரியோட மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லா பசியோடையும் வெறியோடையும் அந்த முயலோட கால் தடங்களை பார்த்து பார்த்து துரத்தி உடம்பெல்லாம் டயர்டாகி ஒரு இடத்துல படுக்குது. அந்த டயர்டோட கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இருட்டுல பசியோட இருக்க ஓநாயோட கண்கள் வைரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆஹா, பல நாள் பசிக்கு பலன் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த மொத்த ஓநாய் கூட்டமும் இந்த நரி மேல பாஞ்சு கடிச்சு சூறையாட ஆரம்பிச்சிருச்சு. சாகுற நொடியில கூட ஏமாந்த அந்த நரிக்கு புரியவே இல்ல தாம் பண்ண தப்பு என்னன்னு. இததான் ஹியூமன் சைக்காலஜில சங்க் காஸ்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு மேல நிறைய டைம், ஃபீலிங்ஸ், எமோஷன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நஷ்டம்னு தெரிஞ்சப்ப கூட விட மனசே வராதுல நமக்குலாம். அது உங்க மேல தப்பு இல்லைங்க. இவ்வளவு பண்ணிட்டோமே, இனிமே அதை விடவே கூடாதுன்னு உங்க வீக்கான மனசு சொல்லுது. ஒன்னு சொல்ற நண்பா, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க லைஃப்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களை அவமானப்படுத்தி அடிமைப்படுத்துற உங்க வேலையா இருக்கட்டும், இல்ல உங்களை மதிக்காத ஆட்களா இருக்கட்டும், அதை எதையுமே விட முடியாம கம்ஃபர்ட் ஜோனுக்கு பழகி நம்மளை தாழ்த்திக்கிட்டு அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க பிடிச்சிருக்கிறது உங்க வாழ்க்கையில உங்களை மேல கொண்டு போற கயிறல்ல, ஒரு பாம்போட வாழன்றது சீக்கிரமா ரியலைஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் உண்மையாவே நல்லா இருக்கும். ஆனா இந்த வீடியோ பாக்குற நீங்க என்னோட ஃபாலோவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. நான் நம்புறேன் கண்டிப்பா நீங்க மேல வருவீங்க. என்னோட வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஐ வில் சேஞ்ச் மை லைஃப் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சபதத்தை எடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க லைஃப்ல டெய்லி ஒரு விஷயத்தை புதுசா கத்துப்பீங்க. அண்ட் லவ் யூ ஆல் ஃபார் 100K.